தமிழ்நாட்டு மக்கள் எதிர்பார்த்த இந்த மாற்றத்துக்கான அரசு அமைச்சதுமே தமிழ்நாட்டோட முதலமைச்சர் மாண்புமிகு சி ஜோசப் விஜய் அவர்கள் மக்களுக்கான திட்டங்களை முன்னெடுக்க ஆரம்பிச்சிருக்காரு. குறிப்பாக சமூக பாதுகாப்பு மற்றும் பெண்கள் பாதுகாப்பில் ரொம்பவே தெளிவாக இருக்கிறாரு நம்மளுடைய முதலமைச்சர் சி ஜோசப் விஜய் அவர்கள். பெண்கள் பாதுகாப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா சிங்கப்பெண் திட்டம், பெண்களுக்கான இலவச பேருந்து அப்படின்னு ஒரு பக்கம். சமூக பாதுகாப்பு அப்படிங்கிற விஷயத்தில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இயங்கி வந்த 4765 டாஸ்மாக் கடைகளில் 717 டாஸ்மாக் கடைகளை அதிரடியாக மூட உத்தரவு கொடுத்துருக்காரு நம்மளுடைய முதலமைச்சர். அது மட்டும் இல்லாமல் இந்த 717 டாஸ்மாக் கடைகளும் ஆன்மீக தலங்கள், பேருந்து நிலையங்கள் மற்றும் கல்வி நிறுவனங்கள் பக்கத்திலே இருந்தது. அது எல்லாமே நிரந்தரமாக மூடப்பட்டிருக்கு அப்படிங்கிறது தான் இதில் ஹைலைட்டு. தமிழ்நாட்டில் உள்ள 717 டாஸ்மாக் கடைகளை அதிரடியாக மூடணும் அப்படிங்கிற இந்த உத்தரவுக்கு தமிழ்நாட்டில் ஒரு சில குடிமகன்கள் வருத்தம் தெரிவித்தாலும் பெரும்பான்மையான மக்கள் முதலமைச்சருக்கு மிகப்பெரிய வாழ்த்துக்களையும் நன்றியும் சொல்லிட்டு வராங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் தமிழ்நாட்டோட முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்கள் தேர்தல் நேரத்தில் பார்த்தீங்கன்னா மக்களுக்கு ஒரு சில வாக்குறுதிகளை கொடுத்தார். இந்த வாக்குறுதிகள் எல்லாமே செயல்படுத்த முடியுமா அப்படிங்கிற ஒரு சில விஷயங்கள் தேர்தல் நேரத்திலேயே விவாத பொருளாக இருந்துச்சு. இந்த வாக்குறுதிகள் எல்லாம் நிறைவேற்றத்துக்கு கிட்டத்தட்ட 12 லட்சம் கோடிகள் தேவைப்படுது அப்படின்னு சொல்லப்படுது. ஆனால் கடந்த திமுக அரசில் கடைசியாக போட்ட பட்ஜெட்டில் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய தேர்தல் வாக்குறுதியெல்லாம் சேர்த்து 4.39 லட்சம் கோடிகள் தான் தேவைப்படுது அப்படின்னு சொல்லப்பட்டிருந்தது. இப்போ உள்ள நிதிநிலை அறிக்கையை பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஏற்கனவே கடனில் போயிட்டுருக்கு அப்படிங்கிற விஷயங்களையும் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். இது ஒரு புறம் இருக்க, தமிழ்நாடுடைய வருவாய்க்கு முக்கிய உறுதுணையாக இருந்தது இந்த டாஸ்மாக்லேருந்து வரக்கூடிய வருமானம் தான். தமிழ்நாட்டுக்கு பார்த்தீங்கன்னா 48,334 கோடி ஆண்டு வருமானமாக தமிழ்நாடு அரசு இது வரைக்கும் பெற்றுட்டு இருந்தாங்க. இந்த வருமானம் அப்படிங்கிறது முதலமைச்சர் அவர்கள் எடுத்திருக்கிற டாஸ்மாக் கடைகளை மூடக்கூடிய இந்த செயலால் தமிழ்நாட்டுக்கு மிகப்பெரிய வருவாய் இழப்பீடு ஏற்படுமோ அப்படிங்கிற விஷயங்களும் இன்னைக்கு விவாத பொருளாக இருக்குது. இப்படி இருக்கிற சூழ்நிலையில் டாஸ்மாகை விட ரொம்ப மோசமான ஒரு பொருள் தமிழ்நாட்டுக்குள்ளே வரப்போகிறதா நிறைய பேர் பேசிகிட்டு இருக்காங்க. குறிப்பாக தமிழ்நாட்டில் எப்பப்பெல்லாம் ஆட்சி மாற்றம் நடக்குதோ அப்பப்பெல்லாம் அந்த பொருள் இங்கே வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. தமிழ்நாட்டில் டாஸ்மாக் மதுபான கடைகள் எல்லாமே மூடப்பட்டு அதுக்கு மாற்று ஏற்பாடாக லாட்ரி சீட்டு அப்படின்னு சொல்லக்கூடிய மாற்று போதை அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் இறங்க போகுது அப்படின்னு நிறைய ஊடகவியலாளர்கள் பேசிகிட்டு இருக்காங்க. இந்த லாட்ரினா என்ன? இது தமிழ்நாட்டில் ஏற்கனவே தடை செய்யப்பட்ட ஒரு விஷயம் அப்படின்னாலும் இது தமிழ்நாட்டுக்குள்ளே மறுபடியும் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்கா? இது எந்த அளவுக்கு தமிழ்நாட்டோட பொருளாதாரத்துக்கு உறுதுணையாக இருக்க போகுது? வாங்க பார்ப்போம். இது நீதி செய், ஜஸ்டிஸ் ஃபார் ஆல். ஆயிரத்தி 1960-70 காலகட்டங்களில் தமிழ்நாட்டில் தேர்தல் பிரச்சாரங்களில் அதிகமாக யூஸ் பண்ணப்பட்ட ஒரு டைலாக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விழுந்தால் வீட்டுக்கு, இல்லை என்றால் நாட்டுக்கு அப்படிங்கிறது தான். அதாவது அப்போதைய முதலமைச்சராக இருந்த CN அண்ணாதுரை அவர்கள் காங்கிரஸ் காலத்தில் முதல் முறையாக ஆட்சி மாற்றம் செய்யணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய தேர்தல் பிரச்சாரங்களை மேற்கொண்டாராம். அப்போ பார்த்தீங்கன்னா அவர் சொன்ன ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மக்கள் நம்மளை ஏற்றுக்கிட்டாங்க அப்படின்னா நம்ம நாட்டுக்காக போய் சேவை செய்வோம், அப்படி இல்லை மக்கள் நம்மளை வீழ்த்திட்டாங்க அப்படின்னா நம்ம வீட்டுக்கு போயிட்டு நம்மளுடைய கடமைகளை செய்வோம் அப்படிங்கிறது தான் திரு CN அண்ணாதுரை அவர்கள் சொன்ன வாக்கியம். அதுதான் விழுந்தால் வீட்டுக்கு, இல்லை என்றால் நாட்டுக்கு. ஆனால் 1968க்கு அப்புறம் மக்கள் இந்த டயலாகை வேற ஒரு பொருளுக்காக யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுதான் லாட்ரி. அதாவது லாட்ரியில் பார்த்தீங்கன்னா விழுந்துச்சுன்னா அதை நம்ம வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு நல்லபடியாக சந்தோஷமாக இருக்கலாம். ஒருவேளை நம்ம வாங்கின லாட்ரி சீட்டில் பரிசு விழலை அப்படின்னா அது நாட்டுக்கான ஒரு அமௌண்ட்டாக போயிட்டோம் அப்படிங்கிறது தான் மக்களுடைய மனநிலையாக இருந்தது. அதாவது சுதந்திரம் வாங்கின காலத்துலேருந்தே பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் லாட்ரி சீட் நடைமுறையில் இருந்துருக்கு. குறிப்பாக சிக்கிம், அசாம், பூட்டான், மணிப்பூர் போன்ற மாநிலங்கள்லேருந்துலாம் பார்த்தீங்கன்னா இங்கே லாட்ரி சீட்டுகள் இறக்குமதி செய்யப்பட்டிருக்கு. இங்கே உள்ள பெருமுதலாளிகள் மட்டுமே இந்த லாட்ரி சீட்டை வாங்கியிருக்காங்க. ஆனால் 1968 அதாவது திராவிட கழக ஆட்சி அமைஞ்சதுக்கப்புறம் முதலாக CN அண்ணாதுரை அவர்கள் முதலமைச்சராக ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே ஆட்சி மாற்றம் அப்படிங்கிறது நடந்திருக்கு. இந்த ஆட்சி மாற்றத்தோட விளைவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்போது இருந்த பொருளாதார நெருக்கடி, பஞ்சம், இது எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய சவாலாக அன்றைய தமிழ்நாடு அரசுக்கு இருந்திருக்கு. இந்த சவாலை தீர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக
அப்போதைய முதலமைச்சராக இருந்த திரு CN அண்ணாதுரை அவர்கள் லாட்ரி சீட்டை தமிழ்நாட்டுக்கு கொண்டு வரணும் அப்படின்னு எண்ணியிருக்கார். அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா பொது விநியோக முறைன்னு சொல்லக்கூடிய ரேஷன் கடைகள் கூட இல்லாத ஒரு சூழ்நிலை இருந்திருக்கு. அதாவது தன்னோட தேர்தல் வாக்குறுதியில் பேரறிஞர் அண்ணா அவர்கள் பார்த்தீங்கன்னா ₹1 3 படி அரிசி அப்படின்ற தேர்தல் வாக்குறுதிகள்லாம் கொடுத்து தான் இந்த தேர்தலை சந்திச்சிருக்கார். மக்கள் பேராதரவோடு காங்கிரஸ் அப்படிங்கிற ஒரு கட்சியை தவிர்த்து ஒரு மாற்று அரசியலை நோக்கி தமிழ்நாடு முன்னேறின காலம் அது. இந்த காலம் தமிழ்நாட்டுக்கும் திராவிட கட்சிகளுக்கும் ஒரு மிகப்பெரிய சவாலாக இருந்ததாகவே சொல்லப்படுது. இந்த சவால் நிறைஞ்ச சூழலில் தான் தமிழ்நாடு அரசுக்கு கை கொடுத்தது லாட்ரி சீட்டுகள். முதலாக 1968 வருஷத்தில் தமிழ்நாடு ரேஃபல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய டிக்கெட்ஸ் பொது வெளியில் விற்கப்பட தொடங்கியிருக்கு. இதோடலேருந்து வர வருவாய் அப்படிங்கிறது தமிழ்நாடு அரசுடைய நிதிக்கு போயிருக்கு. இந்த லாட்டரி டிக்கெட்டோட வருமானத்தை வச்சு தமிழ்நாட்டுடைய வளர்ச்சி திட்டங்களை செயல்படுத்த தொடங்கியிருக்காங்க அன்றைய அரசில் இருந்தவங்க. 1968 காலகட்டங்களில் தமிழ்நாடு அரசே இந்த லாட்டரிகளை விற்றதால மக்களுக்கு இதன் மேலே உள்ள நம்பிக்கை பெருமளவில் கூட ஆரம்பிச்சிருக்கு. அன்றைய காலகட்டத்தில் சாமானிய மக்கள் கூட லாட்ரி மேலே ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை வந்திருக்கு. ஏன்னா ஓவர் நைட்லேயே நம்ம பணக்காரனாக இல்லாம் அப்படிங்கிறதுக்காக மக்கள் அவங்க சம்பாதிச்ச காசுலேருந்து ஒரு தொகையை லாட்ரி சீட்டுக்கு செலவு பண்ண தொடங்கியிருக்காங்க. குறிப்பாக ₹1 லாட்ரி, சிங்கிள் டிஜிட் லாட்ரி, ஜாக்பாட் லாட்ரி, பம்பர் குழுக்கள், டெய்லி ட்ரான் அப்படின்னு லாட்ரிகள் எக்கச்சக்கமாக தமிழ்நாடு அரசு விற்க தொடங்க ஆரம்பிச்சிருக்காங்க. இதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா 1977 1987 வரை உள்ள காலகட்டங்கள் இந்த லாட்ரியுடைய விரிவாக்கத்துக்கு மிகப்பெரிய பங்கு வகித்த ஒரு ஆண்டுகளாக பார்க்கப்படுது. இந்த ஆண்டில் தான் பார்த்திங்கன்னா நம்மளுடைய முன்னாள் முதலமைச்சர் MG ராமச்சந்திரன் அவர்கள் நம்ம தமிழ்நாட்டை ஆட்சி செஞ்சுருக்கார். இந்த ஆட்சி காலத்தில் பார்த்திங்கன்னா லாட்ரிக்கான விழிப்புணர்வு மக்கள்கிட்ட பெருமளவில் போய் சேர்ந்துருக்கு. நகர்ப்புறங்களில் மட்டுமே விற்கப்பட்ட அந்த லாட்ரி சீட்டுகள் அப்படிங்கிறது கிராமப்புறங்கள் வரைக்கும் ரீச் ஆயிருக்கு. அதுக்கு முக்கிய காரணம் அன்னைக்கு லாட்ரி வியாபாரம் செஞ்ச நபர்கள் பார்த்திங்கன்னா ஊருக்கு ஊர் பார்த்திங்கன்னா முகவர்களை நியமித்து இந்த லாட்ரியை பெருமளவில் மக்கள்கிட்ட எடுத்துகிட்டு போயிருக்காங்க. லாட்ரி சீட்டு தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய உச்சத்தை நோக்கி வளர்ந்த ஒரு காலமாகவே இந்த காலம் பார்க்கப்படுது. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 1990 2000 வருஷம் வரைக்கும் லாட்ரி சீட்டுகளுடைய காலம் அப்படின்னு சொல்லலாம். முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களும் முன்னாள் முதலமைச்சர் திரு கருணாநிதி அவர்களும் மாறி மாறி ஆட்சி செஞ்ச காலம். இந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா லாட்ரி புழக்கம் அப்படின்றது பெருமளவில் இருந்திருக்கு. இது மட்டும் இல்லாமல் ஃபேக் லாட்ரிஸ்ன்னு சொல்லக்கூடிய போலி லாட்ரிகளும் இந்த லாட்ரியோடு சேர்ந்து மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய மன உளைச்சலை கொடுத்துருக்கு. குறிப்பாக 1990 2003 வருஷம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 13,000 20,000 குடும்பங்கள் தமிழ்நாட்டில் லாட்ரியால் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற ஒரு சில புள்ளி விவரங்கள் கிடைச்சிருக்கு. லாட்ரி வாங்கி கடனாளியானது, லாட்ரி வாங்கி குடும்பத்தோட சூசைட் பண்ணிக்கினது, லாட்ரி வாங்கி ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு நாடோடியாக போனது அப்படிங்கிறதெல்லாம் பல விஷயங்கள் இந்த லாட்ரியால் நடந்திருக்கு. 1990 2003 வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த லாட்ரி சீட்டு அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தை தமிழ்நாட்டில் ஏற்படுத்தி இருந்துச்சு. ஆனால் இந்த சாம்ராஜ்யத்தை முடிச்சு வச்சது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலம் சென்ற முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள். 2003 வருஷம் ஜனவரி 8 தமிழ்நாட்டில் ஒட்டுமொத்தமாக லாட்ரி சீட்டுகளை பேன் பண்ணுறாங்க. அதாவது தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, வெளிமாநிலங்களுக்கு தமிழ்நாட்டுக்கு வர எல்லா லாட்ரிஸையுமே பேன் பண்ணி லாட்ரி ஒழுங்குமுறை சட்டம் 1998 படி தமிழ்நாட்டில் லாட்ரியை சுத்தமாக பேன் பண்ணிடுறாங்க அப்போதைய முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள். 2003 வருஷம் தமிழ்நாட்டுடைய அப்போதைய முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்களுடைய பெரும் முயற்சியால் தான் தமிழ்நாட்டில் லாட்ரி டிக்கெட்டுகள் ஒழிக்கப்பட்டுச்சு. ஆனால் இதே வருஷத்தில் தான் தமிழ்நாடு ஸ்டேட் மார்க்கெட்டிங் கார்ப்பரேஷன் லிமிடெட் அப்படின்னு சொல்லக்கூடிய டாஸ்மாக் அப்படிங்கிற ஒரு போதையை தமிழ்நாட்டுக்குள்ள தமிழ்நாடு அரசு முதலாக விநியோகம் செய்ய ஆரம்பிக்கிறாங்க. இங்கே லாட்ரி பேன் பண்ணதுக்கு அப்புறம் தான் டாஸ்மாக் அப்படிங்கிற ஒரு போதைப் பொருளை அரசே எடுத்து நடத்தக்கூடிய ஒரு சூழல் 2003 வருஷம் அமையுது. இதுக்கு முக்கிய காரணம் லாட்ரியிலேருந்து வந்த வருமானம் இல்லை அப்படின்றதுக்கு ஒரு மாற்று ஏற்பாடாக அப்போதைய அரசு டாஸ்மாக் நிறுவனங்களை இங்கே கொண்டு வரதுக்கு முடிவு பண்ணாங்க. 2003 வருஷத்துக்கு அப்புறம் தமிழ்நாட்டில் எந்த குடும்பமும் லாட்ரியால் பாதிக்கப்படலையா, இங்கே யாருமே லாட்ரி சீட் வாங்குறது இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. இன்னமும் பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டுடைய அண்டை மாநிலங்கள்லேருந்து நம்ம ஆட்கள் சட்டத்துக்கு புறம்பாக லாட்ரி சீட்டு வாங்கி இங்கே ஒரு கேம்லிங் ஆடிட்டு தான் இருக்காங்க. குறிப்பாக இன்றைக்கி இருக்கிற டெக்னாலஜி மூலயமா ஆன்லைன் சீட்டுகள் வரைக்கும் இவங்க வாங்கி பயன்பெற்றுட்டு இருக்காங்க. 2003 அப்புறம் பார்த்திங்கன்னா லாட்ரி சீட்டால் நிறைய குடும்பங்கள் தமிழ்நாட்டில் தவிச்சிருக்காங்க. குறிப்பாக 2019 வருஷம் விழுப்புரம் மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா லாட்ரி சீட்டால் ஒரு குடும்பமே தற்கொலை செஞ்சு கொண்ட ஒரு சில நியூஸ்லாம் கூட நம்மளால் பார்க்க முடிஞ்சிருக்கு.
அதாவது தமிழ்நாட்டில் லாட்ரி சீட் பேன் பண்ணதுக்கு அப்புறமும் கூட இன்னமும் சட்டத்துக்கு புறம்பாக நிறைய பேர் ஆன்லைனில் லாட்ரி சீட் வாங்கி அதனால் பயன்பெற்றுட்டு தான் இருக்காங்க. தமிழ்நாட்டில் எப்போல்லாம் மிகப்பெரிய ஆட்சி மாற்றங்கள் வருதோ அப்போல்லாம் இந்த லாட்ரி தலை தூக்கி இருக்குது. குறிப்பாக 1968 திராவிட கழகங்கள் ஆட்சியை பிடிக்கும் போது CN அண்ணாதுரை அவர்கள் லாட்ரியை கொண்டு வந்திருக்காரு. இது அப்போதைய நிதிநிலைக்கும் அப்போதைய பொருளாதார வளர்ச்சிக்கும் ஒரு முக்கிய பங்காக இந்த லாட்ரிகள் இருந்திருக்கு. ஆனால் இப்போ உள்ள நிதிநிலை அறிக்கையை பார்த்தீங்கன்னா தன்னுடைய பதவியேற்பு விழாவிலேயே மாண்புமிகு முதலமைச்சர் திரு விஜய் அவர்கள் என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என் மேலே தூக்க முடியாத ஒரு கடன் சுமையை வச்சுட்டு போயிருக்கீங்க. அதாவது தமிழ்நாட்டுடைய கடன் 10 லட்சம் கோடிக்கு மேலே இருக்குது அப்படின்ற விஷயத்த சொல்லியிருப்பார். அது மட்டும் இல்லாமல் எவ்வளோ கடன் இருக்குது அப்படிங்கிறத வெள்ளை அறிக்கையாகவும் கொடுக்கணும் அப்படின்றதையும் அவர் சொல்லியிருப்பார். தமிழ்நாட்டுடைய தற்போதைய இந்த நிதி நிலைமையை சரி பண்ணணும் அப்படின்னா இந்த டாஸ்மாக்லாம் மூடினதுக்கப்புறம் அது இன்னமும் ஒரு மிகப்பெரிய சவாலாக இருக்கும். அப்படின்றதுனால தமிழ்நாடு அரசு குறிப்பாக முதல்வர் விஜய் அவர்கள் லாட்ரி சீட்டு கலாச்சாரத்தை மறுபடியும் தமிழ்நாட்டில் கொண்டு வர போகிறாரா அப்படிங்கிற எதிர்பார்ப்பும் மக்கள்கிட்ட இன்னைக்கு பேசும் பொருளாக இருக்குது. இதெல்லாம் தாண்டி நம்மளுடைய மாண்புமிகு முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்கள் பதவியேற்ற முதல் நாள்லேருந்து போதைக்கு எதிரான ஒரு சில நிலைப்பாட்டை எடுத்து வராரு. இதெல்லாம் பார்க்கும்போது கட்டாயமாக மக்கள் எதிர்பார்க்கிற ஒரு ஆட்சி அவர் கொடுக்க போகிறாரு அப்படின்னும் தமிழ்நாட்டில் லாட்ரிகள் வரப்போகுதா இல்லையா அப்படிங்கிறத நாம் பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டியதாக இருக்குது. தமிழ்நாட்டுடைய இந்த சமூக சீர்கேட்டுக்கு காரணமாக அமைஞ்சிருக்கிற இந்த போதை கலாச்சாரத்தை முதலமைச்சர் விஜய் அவர்கள் ஒழிச்சிட்டாருன்னா கட்டாயமாக மக்கள் மனசில் ஒரு நிரந்தர முதல்வராக இருப்பார் அப்படிங்கிற நம்பிக்கையோட காத்திருப்போம். இது நீதி செய், ஜஸ்டிஸ் ஃபார் ஆல்.